தமிழ்நாட்டில் சென்னை, நீலகிரி, வேலூரில் பிரதமர் மோடி பிரச்சாரம் மேற்கொள்ளவுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி நாளையும் நாளை மறுதினம் என 2 நாள் சுற்றுப்பயணமாக தமிழகம் வருகிறார். அந்த வகையில் தமிழ்நாட்டில் சென்னை, நீலகிரி, வேலூரில் பிரச்சாரம் மேற்கொள்ளவுள்ளார். அதன்படி நாளை மாலை சென்னையில் ரோட் ஷோவில் பங்கேற்று பாஜக சார்பில் போட்டியிடும் தென்சென்னை தொகுதி வேட்பாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், வடசென்னை வேட்பாளர் பால் கனகராஜ், மத்திய சென்னை வேட்பாளர் வினோத் செல்வம் ஆகியோருக்கு ஆதரவு திரட்டுகிறார். அதற்கு மறுநாள் வேலூரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு வேலூரில் போட்டியிடும் ஏசி சண்முகத்துக்கு ஆதரவு கேட்டு பேசுகிறார். பின்னர் மேட்டுப்பாளையத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளரான எல் முருகனுக்கு ஆதரவு திரட்டுகிறார். இளைஞர் நீதியின் கீழ் காங்கிரஸ் கட்சி முதல் வேலை உறுதி உத்தரவாதத்தை வழங்கியிருப்பதாக மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து இருப்பதாக காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. இதை போக்கும் வகையில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, தொழிற்பயிற்சி உள்ளிட்ட திட்டங்களை தேர்தல் அறிக்கையில் காங்கிரஸ் அறிவித்துள்ளது. இந்த வேலையின்மை பிரச்சினையை முன்வைத்து மத்திய அரசை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடுமையாக சாடியுள்ளார். பாஜக உருவாக்கியிருக்கும் வேலையில்லா திண்டாட்டம்தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முக்கிய பிரச்சினையாக இருக்கும். வேலை தேடுவதில் நமது இளைஞர்கள் மிகவும் சிரமப்படுகின்றனர். கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் இளைஞர்களின் வேலையில்லா திண்டாட்டத்தை மத்திய அரசு 3 மடங்காக அதிகரிக்க செய்துவிட்டது. ஆண்டுக்கு 2 கோடி வேலைவாய்ப்பு என்ற பிரதமர் மோடியின் உத்தரவாதம் நமது இளைஞர்களின் இதயத்திலும் மனதிலும் கெட்ட கனவாக மாறியுள்ளது. எனவேதான் இளைஞர் நீதியின் கீழ் காங்கிரஸ் கட்சி முதல் வேலை உறுதி உத்தரவாதத்தை வழங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியத்தை அமைச்சர் உதயநிதி எப்போது சொல்வார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். திருவள்ளூர் தொகுதியில் தேமுதிக வேட்பாளர் நல்லதம்பியை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், பாஜக, காங்கிரஸ் கட்சிகள் மாநில கட்சிகளை புறக்கணிக்கின்றன. தேசிய கட்சியுடன் கூட்டணி வைத்தால் எந்த நன்மையும் கிடைக்கவில்லை. அதனால் ஓட்டு போட்ட மக்களுக்கு விசுவாசமாக இருந்து நாடாளுமன்றத்தில் செயல்படுவதற்கும் தமிழ்நாட்டின் உரிமையை காப்பதற்கும் நாம் கூட்டணியிலிருந்து விலகி வந்து அதிமுக தலைமையில் வலிமையான கூட்டணியை அமைத்துள்ளோம் என்று தெரிவித்தார். திமுக கூட்டணியில் உள்ள எம்பிக்கள் தமிழகத்திற்காக ஒன்றும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி, முதலமைச்சராக இருந்து செயல்படுத்தியதை கூறி மக்களிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் வாக்கு கேட்க வேண்டும். ஆனால் பிரச்சாரத்தில் தன்னை பற்றியே அதிகம் பேசுகிறார் என்று தெரிவித்தார். நீட் தேர்வை திமுகவும் காங்கிரசும் கொண்டு வந்தது. இன்று ரத்து செய்வோம் என்று சொல்வதும் காங்கிரசும் திமுகவும் தான். இது வேடிக்கையாக உள்ளது என்று சாடினார். நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எப்போது சொல்வார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை ஒவ்வொரு இந்தியனின் குரலாக உள்ளது என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். 18வது மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் கட்சி கடந்த வெள்ளிக்கிழமை வெளியிட்டது. நீட் தேர்வு கட்டாயமில்லை, ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 1 லட்சம் என்பன உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகள் காங்கிரசின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. இந்த நிலையில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை குறித்து மக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். மேலும் இது தொடர்பாக இன்ஸ்டாகிராம் தளத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை ஒவ்வொரு இந்தியனின் குரலாக உள்ளது. உங்கள் எண்ணங்களை சமூக ஊடகங்களில் பகிரவும். இது ஒரு புரட்சிகரமான அறிக்கை என்று பலர் தன்னிடம் கூறினர். தேர்தல் அறிக்கையை வடிவமைக்க ஆலோசனைகளை வழங்கிய மக்களுக்கு தனது மனமார்ந்த நன்றி என்று தெரிவித்துள்ளார். பாஜகவில் சேருங்கள் அல்லது நடவடிக்கையை எதிர்கொள்ளுங்கள் என்று தங்கள் கட்சியினரை மிரட்டுவதாக மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்காள மாநிலம் புருலியா மாவட்டத்தில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அம்மாநில முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜி கலந்து கொண்டார். கூட்டத்தில் பேசிய அவர், என்ஐஏ, அமலாக்கத்துறை, சிபிஐ ஆகியவை பாஜகவின் கருவிகளாக இயங்குகின்றன. திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்களை துன்புறுத்த பயன்படுத்தப்படுகின்றன. தகவல் தெரிவிக்காமல் வீடு புகுந்து சோதனை நடத்துகின்றன. நள்ளிரவில் அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது வீட்டுக்குள் நுழைந்தால் பெண்கள் என்ன செய்வார்கள் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் பாஜகவில் சேருங்கள் அல்லது நடவடிக்கையை எதிர்கொள்ளுங்கள் என்று தங்கள் கட்சியினரை விசாரணை அமைப்புகள் மிரட்டுகின்றன. பிரதமர் வீடு கட்டும் திட்டத்திற்கு மத்திய அரசு நிதி தராததால் தேர்தலுக்கு பிறகு மாநில அரசு ஏழைகளுக்கு வீடு கட்டித் தரும் என உறுதியளித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.